ஹலோ வியூவர்ஸ், ஸ்வாட் ஏஜ் அப்படிங்கிற பிஎல் மாங்காவோட தேர்ட் எபிசோட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கதையோட ஸ்டார்டிங்கில் லின் இப்போ நீ வரலன்னா இப்போ வரவே முடியாது அப்படின்னு சொல்ல, சாரி காய்ஸ், நான் நேம் மாற்றி சொல்லிட்டேன், அவன் பேர் சின்னு இல்லை லின். இதோட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி லின் சொல்ல, பஸ்ஸுக்குள்ளே லின் வந்ததும் வா இங்கே ஒரு காலி சீட் இருக்குது வந்து உக்காரு அப்படின்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டு சொல்கிறாள். அப்போ ஒரு பையன் வந்து அவள் பக்கத்தில் வந்து உக்காடுறா. அந்த பையன் இங்கே நான் உட்கார விரும்புகிறேன்னு சொல்லிட்டு உட்கார, நான் லின்னுக்காக இந்த சீட்டை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அதனால் என்ன, நான் இந்த சீட்டு தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இங்கே தான் உட்காருவேன்னு சொல்லி அந்த பையன் உட்காரான். லின்னு வந்து சரி உட்காந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சீட்டை பார்க்குறப்போ தனியாக விண்டோ சீட்டில் உட்காந்துக்கிற கிறிஸை வந்து லின்னு பார்க்குறான். கிறிஸ் வந்து எவ்வளோ கூலாக இருக்கா, என்ன அவனுக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி லின்னு நினைக்கிறான். அப்படி நினச்சிக்கிட்டே கிறிஸ் நான் இங்கே உட்காரலாமா அப்படின்னு கேட்குறான். அப்போ கிறிஸோட ஃபிங்கர்ஸை பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி லின் சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு உனக்கு பென்சிங் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு லின் சொல்கிறான். கிறிஸு வந்து லின்னை பார்த்து உனக்கு பென்சிங் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லி லின் சொல்கிறான். கிறிஸு வந்து அகம்பாவம் பிடிச்சவன், திறமசாலி சொன்னதான் நம்புவான் அப்படின்னு சொல்லி லின் நினைக்கிறான். உலக தரவரிசையில் 7வது இடத்துல இருக்கும்போது இருந்த வலிமை வந்து இப்போ என்கிட்ட இருக்கா தெரியலையே, இந்த சின்ன உடம்புல இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி லின் நினைக்கிறான். அப்புறமேட்டு எல்லாரும் மியூசியம் வந்து எல்லோரும் சேர்ந்துட்டாங்க. அங்கே இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் கிறிஸும் அவன் ஃப்ரெண்டு சுற்றி பார்த்துட்ருக்காங்க. கிறிஸு வந்து ஏன் வந்து எல்லோரும் கூட பழகாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி லின் நினச்சிட்ருக்கான். மியூசியம்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ எல்லாம் பார்க்குக்கு போகிறாங்க. அப்போ எல்லாம் குரூப்பாக உக்காந்துக்கிட்டு எல்லோரும் வந்து லஞ்ச் பாக்ஸ் திறந்துங்க அப்படின்னு சொல்லி திறந்து பார்க்குறாங்கலாம். மறுபடியும் இந்த ஸ்பைசியான ஃபுட்டை கொண்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு வந்து கதறேன். இல்லைப்பா, இது முன்னாடி இருந்த விட அப்கிரேடு வெர்ஷன் ஃபுட்டு, இதெல்லாம் சாப்பிட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க லின்னு எல்லாரும் அதை பார்த்து கதறாங்க. நீங்களும் அந்த ஃபுட்டை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கிறிஸுக்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி லின்னு கிளம்புறான் அந்த இடத்த விட்டு. கிறிஸு வந்து ஒரு ட்ரீக்கு அடியில் வந்து அமைதியாக வந்து படுத்துட்டு இருக்க, ஹே அப்படின்னு சொல்லி லின்னு கூப்பிடுறான். அப்போ இந்த டைமு நான் உண்மையான சைனீஸ் ஃபுட்டை கொண்டு வந்திருக்கேன், ரொம்ப காரமாக இருக்கும், வேணால் சாப்பிட்டு பார்க்குறியா, நான் உன் மேலே பந்தயம் கட்டுறேன், $1 பந்தயம் கட்டுறேன், வேணால் சாப்பிட்டு முடிஞ்ச சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி கிறிஸு கிட்ட வந்து லின்னு சொல்ல, திரும்ப அந்த பழைய ட்ரிக்கை தான் யூஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கிறிஸு சொல்ல, உனக்கு பயமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கேட்க, யாருக்கு பயம் அப்படின்னு சொல்லி வேகமாக வந்து கிறிஸு வந்து அவங்ககிட்ட கையில் இருக்கிற ஃபுட்டை வந்து வாங்கி பிடுங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறான். இதான் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நீ தரேன்னு சொன்ன $1 தா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்தாப்பா $1 அப்படின்னு சொல்லி நின்று வந்து அவன் கிறிஸுக்கிட்ட கொடுக்குறான். சரி ஓகே, இந்த இடத்த விட்டு கிளம்பு, என்னை தொந்தரவு பண்ணாதான்னு சொல்லிட்டு கிறிஸு தூங்க ஆரம்பிக்கிறான். அதை லின்னு நெக்ஸ்ட் டைம் இதை விட நான் ஸ்பைஸியாக கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு லின்னு போகிறான். அப்போ கிறிஸு மண்டையிட்ட பின்னாடி நச்சுன்னு ஒன்று அடிக்க, டேய் இடியேட், எதுக்கு நீ கொண்டு வந்த லஞ்சு எல்லாத்தையும் கிறிஸுக்கே கொடுத்து அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு திட்ட, ஆமாம் நான் அதுக்காக அவனுக்கு $1 கூட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி லின் சொல்கிறான். நான் எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் பரவாயில்ல, கிறிஸோட கௌரவம் வந்து போகாமல் நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி லின்னு மனசுலேயே நினச்சிட்டு இருக்கிறான். கிறிஸு கூட எப்பயுமே நான் இருப்பேன், அவன் பென்சிங்கில் திரும்பவும் புகழ் பெற்றவனாக மாறுவான் அப்படின்னு சொல்லிட்டு லின்னு நினச்சிக்கிட்டு இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.